தேங்காய் எண்ணெயில இது சேர்த்து விளக்கேத்தி பாருங்க. கூடவே 4 சூப்பர் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றத பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு 4 கொத்து அளவுக்கு வேப்பில வந்து உடைச்சு நல்லா வந்து அம்மிக்கல்ல போட்டு அரைச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதோட விழுத வந்து எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்மளோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும். ஸோ இங்க பாருங்க நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து கொசுவத்திக்கு பதிலு இயற்கையான ஒரு சூப்பரான ஒரு வீட்லயே நம்ம கொசுவத்திக்கு பதிலா நம்ம வந்து ஒரு லிக்விட் தான் வந்து தயாரிக்க போறோம். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராதுங்க. ஸோ இது வந்து இயற்கையாவே வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம கொசுவத்திக்கு பதில் இது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அரைச்சு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கணுங்க. அதாவது அரைச்ச வேப்பிலை விழுத வந்து எண்ணெயோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில ஃபுல்லாவே பச்சை நிறமா வந்து எண்ணெய் வந்து மாறிடுங்க. ஸோ சிம்மிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து விஜய் சாய்ராமன் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கோதுமை வந்து எப்படி வந்து அலசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அதில இருக்கக்கூடிய கல்லெல்லாம் வந்து சலிச்சு எடுத்துட்டு, நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு, நீங்க குத்தி இந்த மாரி வந்து பயன்படுத்திக்கலாங்க. அந்த மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து திவ்யா செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அத காய்கறி வந்து நீங்க தண்ணீல போட்டு வைக்கிறதுனால, அதில இருக்கக்கூடிய சத்தெல்லாம் போயிரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாரி வந்து பண்றது சரியில்ல தான். ஸோ அத மாத்தி அமைச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா, இப்போ வந்து இத நல்லா வந்து ஊத்தி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கலான்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, திரு ஞானமூர்த்தி அப்படின்றவங்க வந்து லெமன்ல வந்து நீங்க அந்த மூடி வந்து போட்டிருக்கீங்க. அது வந்து மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து தேன் பாட்டில்ல எப்படி ஒரு மூடி குடுத்துருப்பாங்க இல்லையா? பாட்டில்ல மூடி குடுத்துருப்பாங்க. அது வந்து அதாவது நம்ம பிளாஸ்டிக்லாம் கிடையாதுங்க. ஸோ அத கூட நீங்க சின்ன சைஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அத என்கிட்ட சொன்னீங்கன்னா, அதன் பிரகாரம் நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து ஆறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்பூர கட்டிய வந்துட்டு இதுக்குள்ள நான் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். அதாவது தேங்காய் எண்ணெய், வேப்பிலை இலை வந்துட்டு நம்ம இதில வந்து போட்டு கொதிக்க வச்சிருக்கோம். வடிகட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கற்பூரத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கொசுவத்திக்கு பதில் சூப்பரான ஒரு லிக்விட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன் கண்ணாடி பாட்டில்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். இதில வந்து ஊத்திட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூடி மேல ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டுக்க போறேன். அந்த ஓட்டை ஒண்ணு போட்டுட்டு நம்ம வந்து விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா இந்த மாரி வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி மொத்தமா ஊத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்பப்ப நம்ம வந்து செத்த நேரம் எரிய விட்டுட்டு அமச்சுக்கலாம். அங்கங்க வச்சுட்டு ஊத்திக்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ ஓட்டை வந்து போட்டுட்டு, இதில வந்து திரிய வந்து நல்லா விட்டுட்டுங்க. இப்போ வந்து மேல வந்து நம்ம அந்த திரியில வந்து கொஞ்சமா வந்துட்டு அந்த எண்ணெய தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா வந்து நம்ம அத பத்த வைக்கும்போது நல்லா வந்து புடிச்சுக்கும். அதனால முன்னாடி வந்து இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய், வேப்பிலை இது கூட வந்து கற்பூரம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு நெடி வந்து கிடைக்கும். அந்த கொசு வந்து உள்ள இருக்க கொசு வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ உள்ள இருக்கக்கூடிய கொசு நம்ம இருந்தா தான் கடிக்கும். அது இல்லன்னா கடிக்குமா? அப்போ அந்த கொச வந்து விரட்டக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு வந்து அதிகமா இருக்குங்க. கொசுவத்திக்கு பதிலா நீங்க இந்த மாரி வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இயற்கையான ஒரு பொருளுங்க. ரொம்ப நேரம் ஏத்த தேவையில்ல. ஒரு 1/4 மணி நேரம் ஏத்திட்டு நீங்க வந்து அத எப்பவும் போல அமுச்சு விட்டுறலாம். அந்த புகை ஃபுல்லா வீடு முழுக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த கொசு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லுக்கே வந்து வெளிய போயிரும். ஸோ அதுவும் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாங்க. இயற்கையான ஒரு முறையில. ரொம்ப குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னா, அவங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கொளுத்தி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேன் போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து தூங்க வைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ குழந்தைங்கன்றதுனால அந்த மாரி சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பாட்டில் இல்ல அப்படின்னா, இந்த மாரி அகல்ல கூட ஊத்தி நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சு நீங்க ஏத்திட்டு, நீங்க வந்து எப்பவும் போல பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வேப்பிலை இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே கை, கால்ல எல்லாத்தையும் வந்து தேய்ச்சுட்டு நீங்க படுத்தாலும் கூட, அந்த எண்ணெய்க்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு வந்து அந்த கொசு வந்து மேல வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து உட்காரவே உட்காராதுங்க. ஸோ அந்த மாரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து கை, கால்லாம் தடவிட்டு நீங்க தூங்க வச்சாலும் சரி, கொசு வந்து கடிக்காது. ஸோ அவங்களோட ஸ்கின்னுமே வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அந்த டிப் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிப் பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம எப்பவுமே வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெள்ளக்கட்டி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா, நமக்கு சூப்பரா வந்து ஜீரணமாகுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வயித்துல இருக்கக்கூடிய அண்ட அழுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு நம்ம பாத்ரூம் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாரி வந்து சாப்பிடலாம். நீங்க வந்து இது வாரத்துல 2 முறை பண்ணாலே போதுங்க. ஸோ ரொம்ப வந்து சூப்பரா வேலை செய்யும். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க.
3 டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் வந்து உடைச்சோம் அப்படின்னா, அந்த ஓட்ட வந்து நம்ம அசால்ட்டா தூக்கி போட்டுறோம். அந்த ஓட்டுல எவ்வளோ நன்மைகள் இருக்கு, எவ்வளோ பயன்கள் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்ட வச்சு நம்ம வந்து ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த செடியில வந்து உடைச்சு உடைச்சு போட்டுட்டோம்னா, அதில இருக்கக்கூடிய நீர வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்ட்டா வந்து வைக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சமைக்கிறப்போ பிரியாணி வந்து மட்டன் வந்து வேகவே வேகாது. அதில ஒரு துண்டு போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து வெந்துருங்க. ஆல்ரெடி நான் வந்து சேனல்லே வந்து சொல்லியிருக்கிறேன். எண்ணெய் ஊத்துறதுக்கு புனல் இல்லன்னா, இந்த கொட்டாங்கச்சி வச்சு பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து அந்த ஒரு வீடியோ வந்து குடுத்துருக்கோம். ஸோ, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம அந்த கொட்டாங்கச்சில நெறைய யூசஸ் இருக்குங்க. நம்ம வந்து கிளிக்கு வந்து தண்ணி கூட வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இத தூக்கி போடாம, வேஸ்ட் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 4த் டிப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வீட்ல எலி இருந்தாலும் சரி, கிளி இருந்தாலும் சரி, எங்க வீட்டு கிளி பண்ண வேல தாங்க. இது ஃபுல்லாவே வந்து கடிச்சு வச்சுருச்சு. நம்ம வந்து ஜாக்கிரதையா எடுப்போம், பண்ணுவோம். ஆனா, நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்க கையில வந்து தண்ணி பட்டுட்டு, இத வந்து கைய வச்சாலே கரண்ட் ஷாக் வந்து கண்டிப்பா அடிக்குங்க. ஸோ, அதாவது நம்ம கவனமா வந்து வச்சுக்கணும் அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் தான் பண்ண போறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய டேப் இருக்கு இல்லையா? அந்த டேப்ப வச்சு சூப்பரா வந்துட்டு நம்ம இது மேல வந்து நல்லா ஒட்டி வச்சுட்டோம் அப்டின்னா, இது வந்து சேஃபா நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குழந்தைங்கள ஜாக்கிரதையா பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு டேப் போதுங்க. நம்ம வந்து இந்த மாரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. ஸோ கமெண்ட்ல எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெறைய ஐடியாஸும் வந்து குடுக்குறீங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ஒரு ஃபங்ஷனுக்கு போனதுனால வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு வந்து ஒரு 5 டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து லாஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மீன் குழம்புலாம் வைப்போம் இல்லையா? கொஞ்சம் உப்பு, புளி வந்து ஜாஸ்தியா ஆயிடுச்சுன்னா, ஒரு 4, 5 மீல் மேக்கர் வந்து போட்டுக்கோங்க. சூப்பரா வந்துட்டு அதில இருக்கக்கூடிய உப்பு புளிய வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாரி வந்து அவசரத்துக்கு இந்த மாரிலாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அத கோதுமாவும் சேர்த்துக்கலாம். கோதுமாவு இல்லாத பட்சத்துக்கு இந்த மாரி வந்து மீல் மேக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கோதுமை வந்து நல்லா கரைச்சிட்டு கட்டியா வந்துட்டு நீங்க உருண்டை பிடிச்சு போட்டீங்கன்னா கூட புளி, உப்பு வந்து ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். ஸோ அந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். சீ யூ.